சகல படைப்புகளும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதியாகமம் 31 அதிகாரம் 42 வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு காண்கிற தேவனாகிய கர்த்தர் என்பதே. யாக்கோபு தன் மாமனாராகிய லாபான் வீட்டில் மிகவும் உண்மை உள்ளவனாக வேலை செய்தான். பிறகு தன்னுடைய குடும்பத்தை கட்ட வேண்டும் மற்றும் தன்னுடைய தகப்பனுடைய ஊருக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டான். ஆனால் லாபானோ தன்னுடைய பொருட்களை எல்லாம் யாக்கோபு எடுத்துக்கொண்டு போகிறான் என்று அவனை பின்தொடர்ந்தான். கர்த்தரோ லாபானிடத்தில், நீ எந்த ஒரு தீங்கான காரியத்தையும் யாக்கோபுக்கு செய்யக்கூடாது என்று எச்சரித்தார். அதனால்தான் யாக்கோபு லாபானை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீ இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனங்கள் உண்மையாய் செய்கிற வேலையை கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். அப்படி செய்கிற எல்லா வேலைக்குமான பிரதிபலன்களை தக்க சமயத்தில் தக்க விதத்தில் கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆபத்துகளை தடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாயிருக்கிறார். நமக்கென்று இருக்கும் பொறுப்புகளை நேர்மையோடு நிறைவேற்றுவோமாக. கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையினால் நீர் எங்களுக்கு செய்திருக்கும் எல்லா உதவிகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். எங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.